ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்பியிருக்கோம். எங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருந்தோமே. நாங்கள் ஆல்ரெடி நியூ இயர்க்கு வந்திருந்தோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் திரும்பவும் வந்திருக்கோம். நியூ இயர்க்கு வந்ததுனால தான் இங்கே ஒரு விசேஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கும் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 108 சங்கு வச்சு லிங்கத்தை அழகாக வரைஞ்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன விசேஷம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் வந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னா, நடராஜருக்கு எங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்லை, கோயிலுக்கு வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 108 சங்கு வச்சு அழகாக லிங்கம் வரைஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சங்கில் எல்லாருக்கும் ஒவ்வொரு சங்காக எடுத்து கையில் கொடுத்து கோவிலை ஒரு சுற்று வந்து நடராஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியால் அபிஷேகம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக சாமியை அலங்காரம் பண்ணாங்க. அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலை ஒரு சுற்று வந்து படைச்சதுக்கப்புறமும் மதிய சாப்பாடு அங்கேயே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.